Hi friends, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் பயோட்டின் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல் கிரவுண்ட் நட் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் ஒரு 5 எடுத்திருக்கேன். இதை ஒரு நைட் நம்ம சோக் பண்ணி வச்சிடணும். ஆல்மண்ட் தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அப்படியே பச்சை ஆல்மண்ட் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம தோலை எடுத்துகிட்டு கொடுத்தோம்னா அதில் அதிகப்படியான சத்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் எடுத்திருக்க நிலக்கடலை பார்த்தீங்கன்னா பச்சை நிலக்கடலையிலேருந்து நான் அதை உரிச்சு எடுத்திருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ட்ரை கிரவுண்ட் வாங்கி சேர்த்திங்கன்னா அது ஒரு கசப்பு சுவை தரும். அதனால் பச்சை நிலக்கடலை உடச்சிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி கிரவுண்ட் நட் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு இனிப்பு சுவையாக இருக்கும். அது சாப்பிடும் போதே அந்த ஒரு தண்ணி அந்த இது இருக்கும். நீங்கள் ட்ரையாக எடுக்கும் போது அது உங்களுக்கு கசப்பாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. வால்நட் 2 பீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். டேட்ஸு சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 போட்டுக்கோங்க. வேணுன்னா இன்னும் கொஞ்சம் டேட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பனானா 1 எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன பனானா கிடைச்சாலும் போட்டுக்கலாம். நேந்திரம் பழம் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி நான் நார்மல் தான் போட்டிருக்கேன். பனானா எப்போயுமே யூஸ் பண்ணும்போது அது தோலை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம வீட்டில் செடி ஏதாவது இருந்ததுன்னா இதை காய வச்சுட்டு நம்ம செடிக்கு பவுடர் பண்ணிவிட்டு செடிக்கு ஒரு உரமாக போடலாம். மில்க் 1 கப் அளவு, தண்ணி சேர்க்காத பால், காய்ச்சின பால் அதை 1 ஆட் பண்ணிக்கோங்க, 1 கப்பு. இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் சுகர் சேர்க்க தேவையில்லை. பிகாஸ் இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சுகர் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு இனிப்பு தேவையாக இருக்குது அப்படின்னா ஹனி சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிடுங்க. ஹனி சேர்த்துக்கோங்க. இல்லை லைன்டேட் சிரப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதில் குடிப்போமோ அந்த இதுக்கு மாற்றிக்கோங்க. இதை அப்படியே குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குடிக்கலாம். மேலே டாப்பிங்க்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் போட்டுக்கலாம். மேங்கோ, கோவா, இல்லை பொமோகிரானட், அந்த மாதிரி கிரேப்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எது கிடைக்குதோ போட்டுக்கோங்க. இது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் குடிக்கலாம். பயோட்டின் ஏருக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஆர்டிஃபிஷியலாக அதை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே இருக்க சில பொருட்களை உபயோகப்படுத்தி இந்த ட்ரிங்க் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.